Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. இப்போ நிறைய குழந்தைகள் பிறந்ததுலேருந்து 6 மாதம் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் மட்டுமே குடிச்சிட்டு வராங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் அவ்வளோ சின்ன குழந்தைக்கு மில்க் அலர்ஜி வந்ததுன்னா எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இப்போ தாய்ப்பால் இருக்குது, அவங்களால 2 வயசு 2.5 வயசு மாதிரிலாம் கொடுக்க முடியும் அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா மற்ற உணவெல்லாம் நம்ம சேர்த்துட்டு பாலுக்கு பதில் தாய்ப்பால் கொடுக்கலாம். பட் சிலருக்கு அந்த அளவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், 2 வயசுக்கு மேலே நம்ம பசும்பால் கொடுப்போம். சில குழந்தைகளுக்கு பசும்பால் கொடுத்தோடனே மூஞ்சியெல்லாம் சேப்பாகி ரேஷ் உடம்பெல்லாம் கூட ரேஷ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் பண்ணலாம். ஒரு பின் பிரிக்கு தான், இந்த 2 வயசு குழந்தைக்கு வெறும் ஒரு சின்ன பிரிக் பண்ணி அதில் டெஸ்ட் எடுத்து அவங்க சொல்லிடுவாங்க இதில் மில்க் அலர்ஜி இருக்கா இல்லையா அந்த குழந்தைக்கு. ஸோ டெஃபினட்டாக டெஸ்ட்லேயும் வந்துடுச்சு அண்ட் ரிப்பீட்டடாக நீங்கள் மில்க் கொடுத்து இது ஆகுது அப்படின்னா சில குழந்தைகளுக்கு பால் ஒத்துக்காட்டா கூட தயிர் கொடுத்தா ஒன்றும் ஆகாது. பட் சில குழந்தைகளுக்கு பாலும் ஒத்துக்காது, தயிரும் ஒத்துக்காது. அப்போ என்ன கொடுக்க முடியும்? ஏன்னா 2 வயசுக்கு மேலே தாய்ப்பால் இருக்காது, அவங்க என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பட்டாணி இருக்கு இல்லையா, பட்டாணிலேருந்து பால் பண்ணி வைக்கிறாங்க. இப்போது ஆமண்ட், அதாவது பாதாம் இருக்கு இல்லையா, பாதாம்லேருந்து பால் பண்ணி கொடுக்குறாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா தேங்காய், இதை அரைச்சி இதுலேருந்து பால் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பால் கொடுத்து ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் அதிலே தயிர் கொடுத்து வச்சு கொடுக்கலாம். இதை பண்ணிட்டா கொஞ்ச நாள் கழித்து அந்த குழந்தைக்கு தானே டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகி இது சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் சில குழந்தைகளுக்கு அந்த 4 வயசு ஆன அப்புறம் கூட நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். கொடுத்து அப்போவும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் அப்போ அவங்க கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி பால் இல்லாத உணவுகள் தான் சாப்பிடணும். இப்போ பால் இல்லாத உணவு சாப்பிடணும் அப்படின்னு எடுத்தால் அது பால் தயிர் மட்டுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டில் கூட பால் போட்டு பண்ணுறாங்க, ப்ரெட்டில் கூட பால் போட்டு மில்க் ப்ரெட்னே கூப்பிடுறாங்க அதை. அப்புறம் நிறையா டெசர்ட்ஸில் பால் போட்டு வருது. ஸோ ஒரு குழந்தைக்கு பால் அலர்ஜி இருக்குன்னா இது எல்லா ஐட்டமுமே அந்த குழந்தையால் சாப்பிட முடியாது. அப்போது நீங்கள் வேறு ஏதாவது விதத்தில் தான் அதை பண்ணி கொடுக்கணுமே வெளியிலேருந்து இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரெட்டு வாங்கினா கூட அந்த இன்க்ரீடியன்ஸை சரியாக படிக்கணும். அதில் நிச்சயமாக பால் இருந்தால் அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியாது. அந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் போடலை, ஏன்னா இன்னும் சரியாக அவங்க எழுதலை. அதில் நீங்கள் கொடுத்து ரேஷ் வந்ததுன்னா அந்த ப்ரெட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு கொடுக்கணும் பால் சாப்பிட முடியாத இருக்கிற பசங்க. இப்போது ஒரு 4-5 வயசு ஆனால் அந்த குழந்தைகள் வெளியில் போய் சாப்பிடும், ஃப்ரெண்ட்ஸோடு போய் அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு போய் சாப்பிடும். இந்த மாதிரி டைமில் அங்கே கொடுக்குற ரோஸ் மில்க் இல்லை அங்கே கொடுக்குற அந்த கேக்கில் இருக்கிற பால், ஏன்னா பால் போட்டு கேக் பண்ணலாம், இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம விழிப்போடு இருந்தால் அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் அடிக்கடி நம்ம அந்த ரேஷ் வந்துட்டே இருந்ததுன்னா நம்ம உடம்பை நம்ம அதை ப்ராப்ளம் பண்ணுறோம். இதே 1 வயசு கழிச்சு இல்லை 2 வருஷம் கழிச்சு நம்ம ட்ரை பண்ணி அந்த டைமில் வந்ததுன்னா நம்ம நிறுத்திக்கலாம். பட் திருப்பி மாதம்லாம் கொடுத்து ட்ரை பண்ணாதீங்க. எப்போ ஒரு தடவை ரேஷ் வந்துருச்சு, எப்போ நீங்கள் இந்த பின் பிரிக் பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த குழந்தைக்கு பால் அலர்ஜி இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சோ நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா வெளியில் போய் சாப்பிட்றதே பல விஷயத்தில், இப்போ நீங்கள் ஒரு தால் மாக்கனின்னு எடுத்துக்கோங்க, அதில் கூட இந்த மக்கன்கிறது ப்ரெட்டு, சில பேர் அதில் கூட சில பால் ஐட்டம் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வெளியிலேருந்து நீங்கள் சாப்பிட்றதே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்கள முதல்லேருந்தே ட்ரெயின் பண்ணணும். ஏதாவது இதில் பால் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா ஸ்கூல் போனால் பசங்க லஞ்ச் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணுவாங்க, அப்புறம் வெளியில் போனால் மற்ற ஐட்டம் சாப்பிடுவாங்க. அப்போ ஜாகிரதையாக இருக்கணும். அதனால இது பயப்படுற விஷயம் ஒன்றும் இல்லை, இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம்.
இதே குழந்தை ஒரு 10 வயசு ஆன அப்புறம் அந்த அலர்ஜி கூட மாறி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாத கூட ஆயிடலாம். சிலருக்கு லைஃப் லாங் கண்டினியூ ஆகலாம். பட் ரொம்ப கம்மி பேருக்கு தான் அப்படி ஆகும். அதனால இதை பற்றி பயப்பட வேண்டாம். பட் டெஃபினட்டாக ஒரு கவனமாக இருக்கணும் அந்த குழந்தைக்கு ஒரு அலர்ஜி இருந்தால். அதனால ஜாகிரதையாக அந்த குழந்தைய பார்த்து வளர்க்கணும். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.